10க்கு 10 வீட்டில் பரிதாப நிலைமை. கைகளும் கால்களும் செயலிழந்து 18 வருடம் பரிதவிக்கும் கொடுமை. பெற்ற தாய் தந்தையையே கைவிடும் இந்த காலத்தில் ஆதரவற்று தவிக்கும் தன் அண்ணனை கண்ணும் கருத்துமாக கவனித்து பணிவிடை செய்து வரும் இந்த தங்கையின் பாச போராட்டம் காண்போரை ஒரு கணம் உருக வைக்கும் என்பதில் ஐயமில்லை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெருவில் வாடகை வீட்டில் வசிக்கும் சலவை தொழிலாளிகளான பாபு, மஞ்சுளா தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர்களின் பராமரிப்பில் கடந்த 18 வருடங்களாக மஞ்சுளாவின் மாற்றுத்திறனாளி அண்ணன் குமார் வாழ்க்கையை தட்டுத்தடுமாறி ஓட்டி வருகிறார். சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வரும் மஞ்சுளா ஆதரவற்ற தனது அண்ணன் குமாருக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து பணிவிடை செய்து பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் கவனித்து வருகிறார். படுத்த படுக்கையாக ஒரே இடத்தில் முடங்கியுள்ள மாற்றுத்திறனாளி குமாருக்கு பல வருடமாக மாவட்ட நிர்வாகம், அரசியல் கட்சியினர் என கண்ணில் தென்படும் முக்கியஸ்தர்கள் பலரிடம் உதவி கேட்டும் கல் நெஞ்சம் படைத்தவர்களா என தெரியவில்லை. இன்று வரை ஒரு சிறு உதவியும் இவருக்கு கிடைக்கவில்லை என கண்ணீர் வடிய வேதனை தெரிவிக்கிறார் மஞ்சுளா. அவன் ஊனமுற்றோரா இருக்கிறான். ஜுரம் 13 வயசுல ஜுரம் மூளை காய்ச்சல் சொல்லிட்டு கை கால் வந்துச்சு, பேச்சுவார்த்தை கிடையாது, அம்மா அப்பா கிடையாது. எல்லாம் பார்த்துக்கிறேன். சாப்பிட்றதுலேருந்து பாத்ரூம் எல்லாமே நான் தான் செய்கிறேன். எனக்கு பசங்க 2 பசங்க, ஹஸ்பண்டு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் அயன் பண்ணுற வேலை செஞ்சு காப்பாற்றிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் அண்ணனுக்காக தங்கை செய்து வரும் இந்த பாச போராட்டம் திருத்தணி மக்களை இப்படி ஒரு அண்ணன் தங்கையா என்று கேட்கும் அளவிற்கு உள்ளது என்றே சொல்லலாம். வேந்தர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.